ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எப்படி நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம், எப்படி குயிக்காக மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பொதுவான கேள்வி தான். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் செல்ஃபாக எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு படியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நான் செய்கிறத நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணலாம். அது செல்ஃப் மேக்கப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆர்த்திக்கு நான் செய்ய போகிறது மேக்கப். குயிக்காக எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அழகான ஒரு ஹேர் ஸ்டைலில் இருக்காங்க. மேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க பார்ட்டி கூட அட்டன் பண்ணலாம். அதுக்கு என்ன மாதிரி மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கணும் மேக்கப். எப்போவுமே நம்ம வந்து வேர்த்து ஊற்றிட்டு இருந்தால் அது வந்து மேக்கப்பே இல்லை, எல்லாமே போயிடும் அதில். அதனால ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆயில் பேஸ் ஆனால் வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். மெயினாக இப்போ அந்த அண்டர் ஐ ஏரியாவில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யலாம். எல்லாருக்குமே ஃபேஸில் ஏதாவது ஒரு இடத்துல சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அந்த நமக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது ஒரு டேம்ப் ஸ்பாஞ்ச். எப்போவுமே நம்ம மேக்கப் பிளெண்ட் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் வந்து டேம்பன் பண்ணிக்கணும். தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேம்ப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் தான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய கலரில் அப்படியே ஈஸியாக அது பிளெண்ட் ஆகும். காதுலலாம் நம்ம மேக்கப் போடுறதுக்கு யூஸ்வலாக மறந்துடுவோம். அதனால் காது கண்டிப்பாக நம்ம மேக்கப் போடணும். அதே மாதிரி கழுத்தும். ஸோ கழுத்துலேயும் நமக்கு சில லைன்ஸ் இருக்கும், டார்க்காக இருக்கும். அதனால் அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹேர் லைன் இருக்கிற இடத்துலையும் மேக்கப்பை பர்ஃபெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். காதில், அண்டர் ஐ ஏரியா. ஸோ எப்போவுமே மேக்கப் போட்டு ரொம்ப இழுத்து போடாமல் அந்த ஸ்பாஞ்சால் ஜஸ்ட் இந்த மாதிரி வைப்ரேட்டரியாக ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணாலே நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக மேக்கப் போட்டுட்டு அவங்க போகலாம். அதே மாதிரி பேக்லேயும் நம்ம மேக்கப்பை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் ரொம்ப லோ பேக் ப்ளவுசஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல மேக்கப் இல்லாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் எல்லா இடத்துலையும் ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் ஒரு மேக்கப்போட பேசிஸ். அதனால் அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டேஜாக நம்ம யூஸ் பண்ணுறது பவுடர் யூஸ் பண்ணும்போது சில பேர் வெள்ளை கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளையாக போட்டால் நம்ம ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். அதனால நம்மளுடைய ஸ்கின் கலரில் நம்ம பவுடர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனை அவங்களுடைய ஸ்கின் கலரில் போட்டிருக்கோம், பவுடரையும் அவங்களுடைய ஸ்கின் கலர்லேயே போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலட் இருக்குது. பேலட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கலரும் இருக்கும். அதில் நம்மளுடைய கலர் என்னென்னு தேர்வு பண்ணி அதை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுடைய கலர் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸாக இருக்கலாம். அதனால் 2 கலர் பவுடரை நான் இப்போ அவங்களுடைய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே பவுடர் போடும்பொழுது ஒரு ப்ரஷ்ஷால் போடுறது ரொம்ப பெட்டர். சில பேர் பஃப் யூஸ் பண்ணுவாங்க, பஃப் கூட ஓகே. ஆனால் கையால் போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுடைய பேக்கில், காதில், எல்லா இடங்கள்லையும் இந்த பவுடரை நம்ம அப்ளை பண்ணுறோம்.
பவுடர் போட்டதே தெரியாமல் இருக்கும், ஆனால் பிரைட்டாக தெரிவாங்க. சாஃப்டான ப்ரஷில் பவுடர் போட்டால் பெட்டர். பிகாஸ் ரொம்ப ரஃப் ப்ரஷில் ஏதாவது செஞ்சால் அடுத்த நாளே பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப அதை இரிட்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப சாஃப்டாக பிரிசில்ஸ் இருக்கிற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப லைட் மேக்கப் கேட்டாங்க, அதனால் இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஐ மேக்கப் அடுத்தது பார்க்கலாம். ஐ மேக்கப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸை லைட்டாக நம்ம ஒரு ஐ பென்சிலால் டச்சப் பண்ண போகிறோம். அப்புறமா ஐ ஷேடோ. ஸோ முதல்ல இவங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அதை டார்க்கன் பண்ணுது. ரொம்பவும் டார்க் பண்ணால் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் லைட்டாக அவங்களுடைய ஐப்ரோஸை டச் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு ஐப்ரோவையும் லைட்டாக டச் பண்ணுவோம். கொஞ்சம் லெங்க்த்தியாக வரைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐப்ரோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெங்க்த் கொடுத்து வரைஞ்சால் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஐப்ரோஸால் டச் பண்ணிட்டோம். அடுத்தது அவங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஐ ஷேடோ. ஐ ஷேடோன்றது யூஸ்வலாக நம்மளுடைய ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி போடணும். இவங்க பிங்க் சாரீ கட்டியிருக்கிறதுனால நான் பிங்க் கலர் ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் ஐ ஷேடோ பிக்மெண்ட், இது வந்து ஒரு பவுடர் பேஸ்ட் ஐ ஷேடோ. ஸோ இதை நம்ம அவங்க கண் மேலே ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணலாம். முதல்ல அவங்களுக்கு வேணுன்ற அந்த கலர் பிக்மெண்ட்டை நான் அவங்களுடைய கண் மேலே டெபாசிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அதை அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஐ ஷேடோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக யூஸ் பண்ணுறது ஐலைனர். ஐலைனர் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே வந்து கை நடுங்கும், இன்னும் சில பேருக்கு அப்படியே கீழெல்லாம் கொட்டும். அதனால் ஐலைனரையே அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஐலைனர் யூஸ் பண்ணலாம், விச் இஸ் ஃபெல்ட் டிப் ஐலைனர். ஃபெல்ட் டிப்பாக இருக்கிறதுனால அதில் உறிஞ்சிருக்கும், அதனால் அது ட்ரிப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபெல்ட் டிப்பில் இருக்கிற ஐலைனரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐலைனர் போடும்போது உங்கள் ஐஸை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைட்லேயும் ஐலைனர் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில வேலைகளில் ஒன்று திக்காக இருக்கும், ஒன்று தின்னாக இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் இம்பேலன்ஸ் மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் ஒரு தடவை கண்ணை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது மஸ்காரா. ஸோ இந்த ஐலைனர் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் மஸ்காரா யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சு மஸ்காரா போடலாம். மஸ்காரா போடும்போது ஃபஸ்ட் மேலேருந்து கீழே போடணும், அப்புறம் கீழே இருந்து மேலே. ஸோ லேஷஸ் அழகாக தெரிக்கும் போது கண் பெருசாக தெரியும். மஸ்காரா போடுறதே அதுக்கு தான், கண்கள் பெருசாக தெரியறதுக்காக மஸ்காரா யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா அதை லிஃப்ட் பண்ணுற மாதிரி நம்ம செய்யணும். ஆர்த்தியோட லேஷஸ் ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். ஐ மேக்கப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் காஜல். காஜல் இல்லாத பெண்ணே கிடையாது. அதனால் காஜல் போட்டால் தான் நம்ம கண் வந்து ரொம்ப லைவ்லியாக தெரியும். அதுக்காக உங்களுக்கு அடுத்ததான் நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக போடாமல் லாஸ்ட் 1/3 இல்லை ஹாஃப் மட்டும் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக போட்டால் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக தெரியும். அதனால் லாஸ்ட் 1/3, அதாவது ஆரம்பத்திலேருந்து இல்லாமல் இந்த கடைசி பாகம் மட்டும் சென்டர்லேருந்து அவுட்டுக்கு மட்டும் காஜல் டச் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து எப்போவுமே ரொம்ப டார்க்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் லைட் கலர் லிப்ஸ்டிக்ஸே ரொம்ப அழகாக தெரியும். இவங்களுடைய சாரீ எல்லாமே டார்க்காக இருக்கிறதுனால லிப்ஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லைட் பிங்க் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணுவேன். ப்ரஷ்ஷால் போடும்போது தான் நமக்கு கரெக்டான ஷேப்பு கொடுக்க முடியும்.
இல்லைன்னா லிப்ஸ்டிக்லேருந்தே போட்டால் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் வந்துடும். அதனால் ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்டர்டி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது லிப் க்ளாஸ். லிப் க்ளாஸ் ஒரு ரோல் ஆன் லிப் க்ளாஸாகவும் வரும், சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேலட்டாகவும் வரும். இதில் கோல்டு, பிங்க், சில்வர் இந்த மாதிரி பல கலர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு நான் வந்து ஒரு லைட்டர் ஷேட், பிகாஸ் அவங்களோட லிப்ஸ்டிக்கும் லைட்டாக இருக்கிறதுனால சென்டருக்கு மட்டும் நான் க்ளாஸ் யூஸ் பண்ணுவேன். பேச பேச அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த க்ளாஸ் மூவ் ஆகி ஃபுல் லிப்ஸ்லேயும் வந்துடும். ஃபுல்லாக போட்டால் வெளியே வந்துடும். அதனால் சென்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். கடைசியாக நான் இந்த மேக்கப்பில் என்ன செய்ய போகிறேன்னா ப்ளஷ் பண்ணால் வந்து ரொம்ப ஹெல்த்தி லுக் இருக்கும். நிஜமாகவே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் பிங்காக இருக்கு இல்லையா, அதே மாதிரி ப்ளஷ் பண்ணும்போதும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லுக்கு கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ பிங்க் இவங்களுடைய சீக் போனை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்த்தியோட மேக்கப் முடிஞ்சாச்சு. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சு இந்த மேக்கப். எப்படி செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன், பவுடர், ஐப்ரோஸ் சரி பண்ணிவிட்டு ஐஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, காஜல், லிப்ஸ்டிக் அண்ட் ப்ளஷம், இவ்வளோ தான். இது மட்டும் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்தாலே நீங்கள் ஆர்த்தி மாதிரி இவ்வளோ அழகாக இருக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆர்த்திக்கு மேக்கப் எப்படி செஞ்சுக்கணுன்னே தெரியாது, எனக்கு குவிக்காக ஒரு மேக்கப் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 5-6 ஸ்டெப்பில் எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப அழகாக இருக்காங்க. இதே மாதிரி செல்ஃப் மேக்கப் நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் போடும்பொழுது ஓவரால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக் வந்து ஒரு வெட்டிங்க்கோ ஒரு பார்ட்டிக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.